நம்ம பாடி பார்ட்ஸில் எது முக்கியம்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் எல்லாமே முக்கியம்தான். பட் ஸ்பெசிஃபிக்காக எதுன்னு கேட்டால் மோஸ்ட்டாக எல்லோரும் கண், இதயம், மூளைன்னு தான் சொல்லுவாங்க. சில பேர் முடியெல்லாம் கூட முக்கியம்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம பாடியில் இம்பார்ட்டண்டான ஒரு உறுப்பு தான் நம்ம கண்கள். அதை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டானது, ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியாத பல விஷயங்களை புரிய வைக்க போறேன். வணக்கம், இது மேக்னெட்டார். நான் உங்கள் நான். நம்ம கண்களை விண்டோ டு த சோல், ஆர்கன் ஆஃப் விஷன், ஆர்கன் ஆஃப் சைட்னும் கூப்பிடலாம். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. விண்டோ டு த சோல், ஆர்கன் ஆஃப் விஷன், ஆர்கன் ஆஃப் சைட்னும் கூப்பிடலாம். இப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சன். நம்ம மொபைல் ஃபோன்ஸ்லாம் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்? ஒரு சேஃப்டி லாக்குக்காக. பிகாஸ் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் பேட்டர்ன் ஒவ்வொருத்தருக்குமே வித்தியாசமாக இருக்கும். சேம் அதே மாதிரி தான் நம்ம கண்கள். அதில் இருக்கிற அந்த கலர்டு பார்ட் ஒவ்வொருத்தருக்குமே யூனிக்கான பேட்டர்னை தரும். ஸோ ஐரிஸ் பேட்டர்ன் ரொம்ப யூனிக்கானது. இப்போ தான் நியூ இயர் வந்துருக்கு. நியூ இயர் ரெசல்யூஷன்னு சொல்லிட்டு நம்ம பசங்க ஒர்க் கோர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்மளே வேலை செய்யணுனாலும் நம்ம பாடியில் ஒரு சில மசில்ஸ் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். நம்ம கண்களோட மசில்ஸ் த மோஸ்ட் ஆக்டிவ் மசில்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி. மனித உடலில் சுறுசுறுப்பான தசைகள் கண்களோட தசைகள். ஒரு நாளைக்கு 1,00,000 முறைக்கும் மேலே நகரும். இது நமக்கே தெரியாமல் நடக்கிற ஒரு ஒர்க் அவுட். அட்லீஸ்ட் நாம் வேலை செய்யணுனாலும் நம்ம மசில்ஸ் ஆச்சு வேலை செய்யுது. நம்ம கண்களால் 10 மில்லியன் டிஃப்ரெண்ட் கலர்ஸை டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். அதுலேயும் பெண்களால் ஆண்களை விட அதிகமான நிறங்களை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. கோர்னியா மனித உடலில் உள்ள ஒரே உயிர் உள்ள திசு. இது இரத்த குழாய்களிலிருந்து இல்லாமல் காற்றிலிருந்து நேரடியாக ஆக்சிஜனை எடுத்துக்குது. நம்ம கண்களால் ஒரு வினாடிக்கு சுமார் 50 பொருட்கள் மேலே கவனம் செலுத்த முடியும். கண்ணு கேமரா மாதிரி பதியணும், ஒன்று விடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மணி நேரத்தில் 36,000 வகையான இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராசஸ் பண்ண முடியும். நம்ம மொபைல் கேமராவில் நைட் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் சடனாக சேஞ்ச் ஆகி இருட்டில் இருக்கிறத கூட தெளிவாக காட்டும். அதே மாதிரி நம்ம கண்ணிலையும் நைட் விஷன் இருக்குது. ஆனால் அது ஒரு கிளிக்லாம் சேஞ்ச் ஆகாதுங்க, ரொம்ப தெளிவாகவும் காட்டாது. ஒவ்வொரு லைட்டிங் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் சேஞ்ச் ஆகிக்கும். ரொம்ப டார்க்னஸான இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்கள் அட்ஜஸ்ட் ஆக 20 நிமிஷம் எடுத்துக்குமாமாங்க. எவ்வளோ நேரம்! அதுதான் சடனாக கரண்ட் ஆஃப் ஆனால் ரொம்ப டார்க்னஸாக தெரியுதோ. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம நைட்டில் நட்சத்திரங்களை பார்க்கும்போதோ இல்லை ஒரு இருட்டான இடத்துக்குள்ளே போகும்போதோ நமக்கு கிளியரான விஷயத்தை காட்ட நம்ம கண்கள் ரொம்ப உழைக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம அழுகும்போது ஏங்க நம்ம கண்ணில் தண்ணி வருது? எஸ்பி சார், கண்ணிலேருந்து தண்ணி தானே வரும், பின்ன மூத்திரமா வரும். நீ இந்த சீனை இங்கே வெப்பன்னு எனக்கு தெரிய முடியாது. நம்ம அழும்போது இல்லை பைக்கில் வேகமாக போனாலோ இல்லை ரொம்ப நேரம் கண்களை சிமெண்ட்டாக வச்சுருந்தாலோ நம்ம கண்களில் தண்ணி வரும். இது எமோஷன்ஸ், உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மட்டும் இல்லைங்க, நம்ம கண்களை பாதுகாக்கவும் தான். ஆனால் ஆமாங்க, நம்ம கண்ணீரில் லைசோசைம்னு ஒரு என்சைம் இருக்குது. இது நம்ம கண்களை சுத்தமாக வச்சுக்கவும் ஒரு ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டிவைரல் ஏஜென்ட்டாக இருந்து பாதுகாக்குது. நீங்கள் வேணால் அழுது முடிச்சதுக்கப்புறம் பாருங்களேன், உங்கள் ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக கண்கள் சுத்தமாகி அழகாக இருப்பீங்க. நம்ம எதையுமே சரியாக பார்க்கறது இல்லைங்க, எல்லாத்தையுமே தலைகீழ பார்க்குறோம். ஆக்சுவலாக நம்ம கண்கள் தான் எல்லாத்தையும் தலைகீழ பார்க்குது. என்ன சொல்ற? உண்மைதாங்க, நம்ம கண்கள் எல்லாத்தையுமே அப்சைட் டவுன் தலைகீழாக தான் பார்க்கும். அதை நம்ம மூளைக்கு அனுப்பி நம்ம மூளை அதை கரெக்ட் பண்ணி நமக்கு சரியான பிக்சராக காட்டும். ஐஸ் த செகண்ட் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஆர்கன் ஆஃப்டர் த பிரெயின். அதாவது மூளைக்கு அடுத்து கண்கள் தான் 2வது சிக்கலான உடல் உறுப்பு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கண்கள் ஜெல்லி மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸால் நிரப்பப்படுறது. இந்த தகவலை கொஞ்சம் அவருக்கு தெரியாமல் பார்த்துக்கங்கப்பா. நமக்கு முன்னால் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம்னு நினைக்கிறோம், ஆனால் அதான் இல்லை. நம்ம எல்லாருக்குமே ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருக்குது. செக் பண்ணுறீங்களா? இந்த பிக்சரை பாருங்கள். இப்போ இதை ஃபேஸ் கிட்ட ஒரு 8 இல்லை 10 இன்ச்சு க்ளோஸாக கொண்டு போங்க. இப்போ லெஃப்ட் கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் கண்ணால் இந்த ப்ளஸ் சிம்பிளை பாருங்கள். அப்படியே மொபைலை பேக்கில் இல்லை ஃப்ரண்ட்டில் கொண்டு போங்க. அந்த புள்ளி மறையிற இடம் தான் உங்கள் பிளைண்ட் ஸ்பாட். முதல்ல நம்ம கண் எப்படி பார்க்குது,
வெளிச்சம் ஒரு பொருள் மேலே பட்டு அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம கண்ணில் கார்னியா அண்ட் லென்ஸோட டிரான்ஸ்பரன்சி மூலிமா உள்ளே போய் ரெட்டினாவை தொடுது. அங்கே தான் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அந்த இமேஜ் ஆப்டிக் நர்வ் மூலிமா நம்ம மூளைக்கு அனுப்பப்படுது. நம்ம மூளை அதை நமக்கு பிக்சராக காட்டுது. இப்போது ஆப்டிக் நர்வும் பிளட் வெசல்ஸும் நம்ம ஐபால்லேருந்து எக்ஸிட் ஆகி ரெட்டினாவோட சர்ஃபேஸ் மூலிமா பிரெயினுக்கு போகும். அது எக்ஸிட் ஆகிற இடத்துல ஃபோட்டோ ரிசெப்டார்ஸ் இருக்காது. ஸோ அங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அந்த இடம் தான் பிளைண்ட் ஸ்பாட். சரி, இந்த பிளைண்ட் ஸ்பாட் நம்ம கண்ணுக்கு ஏன் நார்மலாக தெரியல? இந்த கேள்விக்கு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டேயும் பதில் இல்லை. ஆனால் 2 தியரி சொல்கிறாங்க. நம்ம பிரெயின் நம்ம பார்க்குறத நம்மளை சுற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு அந்த கேப்பை ஃபில் பண்ணுது. 2வது, நம்ம 2 கண்களும் இந்த குருட்டு புள்ளியை மாறி மாறி பார்த்து நிரப்பிக்கிறதா தியரி சொல்லுது. சில அனிமல்ஸோட ஐஸ் ஹியூமன் ஐஸை சர்ப்ரஸ் பண்ணுற அளவுக்கு சிறந்ததாக இருக்கும். அந்தந்த என்வாயன்மெண்ட்ஸ்க்கு ஏற்றது மாதிரி அது அடாப்ட் ஆகிக்கும். அது எந்தெந்த அனிமல்ஸ்னு தெரியுமா? ஈகிள்ஸ், கேட்ஸ், மேண்டிஸ் ஷ்ரிம்ப், கட்டில்ஃபிஷ், கெமிலியன், ஔல்ஸ், கேக்குக்ஸ், ஹார்க்மோத்ஸ். சரி, லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஐ பிளிங்கிங், கண் சிமிட்டுதல். சராசரி மனிதன் ஒரு நிமிஷத்தில் 15 இருந்து 20 தடவை கண்களை சிமிட்டுறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 1440 நிமிஷம் அப்படின்னா 21,600 தடவை இல்லை அதுக்கு மேலேயும் கண்கள் சிமிட்டப்படுது. ஓகேவா? 2 2s are 4 4 2s are 8. ஓகேடா. குட். ஆவரேஜாக ஹியூமன் ஐயோட பிளிங்க் ஸ்பீட் ஒன்லி 1/10 of a செகண்ட், அதாவது 100 மில்லி செகண்ட்ஸ். இப்போ 1000 மில்லி செகண்ட்ஸ் சேர்ந்தால் தான் 1 செகண்ட். கிளாக்கோட டிக் சவுண்ட் 1 செகண்ட். அந்த 1 செகண்டில் நம்மளால் 3 தடவை கண்களை சிமிட்ட முடியும். சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். சொடக்கு போட்டு பண்ணாதீங்க, அது சரியாக வராது. மொபைலில் டைமர் இருந்தால் செட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் சம்டைம்ஸ் நம்ம எமோஷனல் ஃபீல்டில் இருக்கும்போது இந்த ஸ்பீட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம். என்னடா சரி, எவ்வளோ நேரம் கண்ணை சிமிட்டாம இருக்க முடியும்? இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே கோபிட்டு தலையா, சராசரி மனிதனால 40 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் வரை தாக்கு பிடிக்க முடியும். இதுல வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் கூட பண்ணியிருக்கிறாங்க. சரி, கண்ணை சிமிட்டுறதால என்ன நல்லது, சிமிட்டாம இருக்கிறதால என்ன கேட்டது? கண் சிமிட்டுறதால கண்களோடைய மேற்பரப்பை தூசி குப்பைகள்ல இருந்து சுத்தமான கண்ணீரால கழுவப்படுது. இது பார்வையை கூர்மையாக்கவும் நம்ம ரெட்டினா விழித்திரைக்கு கிடைக்கிற இமேஜை தெளிவுபடுத்தவும் பிரகாசப்படுத்தவும் உதவுது. கண்களை ஆரோக்கியமா வச்சுக்கவும் கண்ணை ஈரமா வச்சுக்க மேற்பரப்புல ஹெல்த்தியான கண்ணீரை வெளியேற்றும். கண்கள் சரியா சிமிட்டப்படலன்னா ட்ரை ஐஸ், அன்கம்ஃபர்டபுள், பெயின்ஃபுல் ஐஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். இதனால கிளியரா பார்க்க முடியாது, சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியாமையும் போகணும். ஸோ ஜஸ்ட் பிளிங்க். நமக்கே தெரியாம நம்ம கண்ணை பிளிங்க் பண்ணிட்டு தான் இருக்கும், பட் சரியா பண்ண மாட்டேங்கிறோம். நம்மளோட பிளிங்கிங் ரேட் நேச்சுரலாகவே டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், கேம்ஸ் இதெல்லாமே நம்ம கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதனால இந்த ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணாலே இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து நாம் சேவ் ஆகலாம். பிளிங்க் பண்ணால் நல்லதுன்னு சொல்லிட்டு ரேப்பிடாக அதிகமாகவும் பிளிங்க் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நார்மலாக பண்ணால் போதுங்க. நம்ம கண்கள் நமக்கு எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது இல்லாமல் அஃப்கோர்ஸ் நம்மளால் பார்க்க முடியாது, பைக் ஓட்ட முடியாது, மூவிஸ் பார்க்க முடியாது, அண்ட் கேம்ஸ் ஆட முடியாது. இவரே டிவி பார்க்க கூடாது, கேம்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாராம். இவரே அதை பண்ண முடியலன்னு கவலையும் படுவாராம். இல்லைங்க, நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, அளவாக பண்ணணும்னு சொன்னேன். எதையுமே அளவாக பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுதான் நான் சொல்கிறது. பண்றது நல்லது சொல்றது. ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். இதில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணியிருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான்.